ஹாய் டியர். புளியே இல்லாமல் தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் பொடி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக இந்தளவு கொரன்னு அரைச்சிக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 8 ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி வச்சுருந்தா ஒரு 4 போட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவைக்கேற்ப தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் பிளெண்ட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். கைமணம்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஒவ்வொருத்தவங்களுக்கு கையில் நமக்கு ருசி இருக்கும், அதனால கையிலே பிளெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரசம் வைக்கிறது உங்களுக்கு கைமணமாக இருக்கும். ஓகே, இதோடு சேர்த்து உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு சீரகம்லாம் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தையும் இதில் ஊற்றிட்டு அதுமேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் லைட்டாக தூவிக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி முறை வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாவே போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.